ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எரேமியா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை வாசித்து தியானிக்கலாம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட இரண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை உனக்கு ஆரோக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லியிருக்க. இரண்டு காரியங்கள், இரண்டு வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒரு வார்த்தை. ஏனென்றால் அநேகருடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லாதபடிக்கு பல பிரச்சனையோடு கூட, வியாதியோடு கூட, பலவீனத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அடுத்ததாக சொல்லப்பட உன் காயங்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காயங்களும் அநேக மனிதர்களுக்கு உண்டு. ஏனென்றால் சரீர பிரகாரமான காயங்களும் உண்டு, இருதயத்தின் காயங்களும் உண்டு. இரண்டு காயங்களும் உண்டு. ஆனால் சரீரத்தில் தோன்றின காயங்கள் ஒரு சில நாட்களில் ஆறிவிடும். ஆனால் இருதயத்தில் வருகிற காயங்கள் ஆறாத புண்ணென்று அநேகர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த காயங்களையும் தேவன் ஆற்றுகிறவராக இருக்கிறார். இந்த காயங்களை, இருதயத்தில் ஏற்படுகிற காயங்களை மனிதர்களால் ஆற்ற முடியாது. ஆனால் தேவன் அந்த காயத்தை எல்லாம் ஆற்றுகிறவராக இருக்கிறார். அதைதான் இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆரோக்கியம் இல்லாத ஒவ்வொருவரும் இந்த புதிய நாளிலே நீங்கள் இந்த வார்த்தையை சற்று மிகவும் கவனமாய் கவனித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. எந்த மனிதனும் அல்ல, தேவன் சொல்லுகிற வார்த்தை. ஏனென்றால் இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை நாம் உற்று கவனிக்க வேண்டும். மனிதர்கள் பேசும்போது அநேக நேரங்களில் கவனித்து நாம் கேட்போம். அதை காட்டிலும் தேவன், நம்மை உண்டாக்கின தேவன், இந்த வானம் பூமி படைத்த தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் என்றால் நீங்கள் ஒரு நிமிடம் இந்த வார்த்தைகளை உற்று கவனித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய இருதயத்தில் அநேக மனிதர்களால் ஏற்பட்ட காயங்கள் இன்னும் ஆறாமல் வேதனை கொடுத்து கொண்டே இருக்கிறது அநேகருடைய வாழ்க்கையில். அந்த காயங்களை ஆற்ற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை உன் காயங்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய காயங்களை தேவன் ஒவ்வொரு நாளும் பார்த்து அதை ஆற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற பிறந்தது முதல் அநேக காயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அந்த காயங்களை இந்த நாளிலே நீங்கள் இந்த வார்த்தை விசுவாசிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே உங்கள் காயத்தின் தேவன் ஆற்றுகிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனம் இந்த நாளிலே நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறதாக இருக்கிறது. ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்கிற காயங்களையும், ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்கிற ஆரோக்கியமற்ற சூழ்நிலையும் தேவன் இந்த புதிய நாளிலே ஆரோக்கியத்தை வரப்பண்ணி நம்முடைய காயங்களை ஆற்றி, தேவன் எவ்வளவு அக்கறையுள்ள தேவன், எவ்வளவு நம் மீது அன்பு வைத்திருக்கிற தேவன் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு வெளிப்படுகிறது. அவருடைய அன்பு மேலானது, அவருடைய கரிசனை மேலானது, அவருடைய நேசம் மேலானது. இப்படிப்பட்ட அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் அன்பு எந்த மனிதனிடத்திலும் நாம் எதிர்பார்க்க முடியாது, எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது. ஆனால்
தேவன் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் மெய்யாகவே உங்கள் காயத்தின் தேவன் ஆற்றுகிறவராக இருக்கிறார். உங்கள் மனதில் இருக்கிற பல வேதனைகளை தேவன் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த 2 ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்தில் இந்த புதிய நாளிலே பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? கண்களை முடிச்சுவீங்கள். எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில, ஆரோக்கியமற்ற வாழ்க்கையில நீர் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவன், காயம் நிறைந்த இந்த இருதயத்தில் இருக்கிற காயங்களை நீர் ஆற்றுகிற தேவன் என்பதை உங்கள் வார்த்தையின் மூலம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியா எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றி எங்களுக்கு தேவையான ஆறுதலை குறித்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.